ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீன் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரைப்ஸ் அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்த்தோம். ட்ரைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதை பற்றியும் பார்க்க போகிறது இல்லை, சிம்பிளாக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட பின்ட்ரெஸ்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் தான் நீங்கள் என்னென்ன உங்கள் அக்கௌண்ட்டில் பண்ண வேண்டியது சிஸ்டம் ஒர்க், என்னென்னதெல்லாம் பண்ணி வைக்கணும், எப்படி ஷெடியூல் பண்ணி வைக்கணும் எல்லாம் இந்த வீடியோவில் அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நார்மலாக நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, அப்பப்போ சில போஸ்ட், அப்பப்போ சில ஃபோட்டோஸ்லாம் போடுவீங்க. சேம் ப்ரொசீஜர் தான் இந்த பின்ட்ரெஸ்ட்லேயும். அப்பப்போ உங்கள் கண்டென்ட்டோட ஃபோட்டோஸ், பின்ஸ் எல்லாம் போடுங்க. போர்ட்ஸ் அப்பப்போ க்ரியேட் பண்ணுங்கள். அடிக்கடி போய் ரீபின் பண்ணுங்கள். ரீபின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், மற்றவங்களோட பின்ஸை நம்ம போர்டில் எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ரீபின்ஸ். அப்பப்போ ரீபின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் அனலிட்டிக்ஸ், அந்த அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணி நம்மளோட மந்த்லி வியூவர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெயினாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலோவர்ஸ் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வியூவர்ஸ் வருவாங்க அப்படின்னு எந்த வித ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, இதில் ஃபாலோவர்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாது, இந்த மந்த்லி வியூவர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு விசிட்டர்ஸ் அண்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட விசிட்டர்ஸ் அண்ட் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே போயிட்டு இங்கே அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஓவர் வியூ போயிருங்க. ஓவர் வியூ போயிட்டு உங்களோட இம்ப்ரெஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். டோட்டல் ஆடியன்ஸ், என்கேஜ்மெண்ட், என்கேஜ்டு ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன், இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. இம்ப்ரெஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. நான் பின்ட்ரெஸ்ட் ஹோம் போயிடுறேன். போயிட்டு நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணும்போது இது கீழே வருது பார்த்தீங்களா, இமேஜஸ், இதையும் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் உங்களோட இமேஜ், நான் போட்டிருக்க போஸ்ட் இதில் ஒன்று காமிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு இம்ப்ரெஷன்ஸ். அடுத்தவங்களோட ஃபோட்டோ பார்க்கும்போது அது கீழே நம்ம ஃபோட்டோ காமிச்சதுன்னா அதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஆடியன்ஸ் 1.32K என்னோட போஸ்ட்டை பார்த்துருக்காங்க. என்கேஜ்மெண்ட்னா உங்களோட பின்ஸை, நான் இது 20 பின்ஸ் போட்டிருக்கேன். என்னோட பின்ஸில் சேவ் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், இல்லை லிங்கை தொட்டு உள்ளே போயிருக்கிறதா இருக்கட்டும், வாட்டெவர் அவங்க போர்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து தான் இந்த என்கேஜ்மெண்ட். என்கேஜ்டு ஆடியன்ஸ்னால் என்னோட பின்ஸை மட்டும் இதிலே நீங்கள் அந்த கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம போஸ்ட்டில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்தால் உங்களுக்கு தெரியும், நம்மளோட போர்ட்ஸுக்கு எனக்கு இந்த போர்ட்ஸுக்கு 1238 இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. இந்த போர்ட்ஸுக்கு 628 இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. இதில் 40 இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இதில் 45 பின்ஸ் போட்டிருக்கேன். இதில் நியர்லி 20 பின்ஸ் மற்றவங்களோட பின்ஸ், நான் ரீபின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 3 போஸ்ட் தான் போட்டிருப்பேன். மற்ற 18 போஸ்ட் மற்றவங்களோட ரீபின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். மற்ற 6 நான் ரீபின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி பார்க்கும்போதே எனக்கு ஜஸ்ட் நான் 20 தான் போட்டிருக்கேன். சரி, 45 வச்சுக்கலாம் மொத்தமாக சேர்த்தி. அதில் எனக்கு பார்த்தீங்களா இவ்வளோ வந்திருக்கு. இன்கேஸ் நான் இதில் ஒரு 100 பின்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு வேறு லெவல் ரீச் கிடச்சிருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்மளோட எந்த பின் நிறையா இம்ப்ரெஷன்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. எது 100க்கு மேலே வாங்கியிருக்கோ அது நல்ல பின்ஸ், நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே வேணாம். எது 100 கீழே இருக்கோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த பின்ஸுக்கு நம்ம எப்படி இமேஜ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் மற்ற உங்களுக்கு ரிலேட்டடாக, இப்போது இந்த போஸ்டருக்கு இதுக்கு ரிலேட்டடாக யாராவது போட்டிருப்பாங்க, அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதான். இந்த இம்ப்ரெஷன்ஸை பேஸ் பண்ணி எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த பின்னில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லிங்க் சேவ்ஸ், இந்த லிங்க்கு கிளிக்ஸ், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதை தொட்டு எனக்கு ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு, இந்த பின்னை தொட்டு எனக்கு உள்ள ஒருத்தர் போயிருக்காரு, இந்த பின்னை தொட்டு உள்ளே ஒருத்தர் போயிருக்காரு, இதெல்லாம் தொட்டு உள்ளே போய் என்னோட இமேஜை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் தொட்டு உள்ளே போயிருக்காங்க. இதே எனக்கு 10 பேர் கிளிக் பண்ணி உள்ளே போயிருந்தா எனக்கு $2.50 கிடச்சிருக்கும். அது எப்படிங்கிறத நான் சட்டஸ்டாக் ட்யூட்டோரியல் சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு பிளாகாக இருக்கட்டும், பிளாக் போஸ்ட்டாக இருக்கட்டும், இதுன்னு தொட்டு ஒரு 10 பேர் உள்ள போய் உங்களுக்கு 10 வியூஸ் கிடச்சிருக்கும். இதே உங்களோட இ காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தால் உள்ளே போய் யாராவது ஒருத்தர் உள்ளே தொட்டு போயிருந்தால் உங்களுக்கு ஒரு ப்ராடக்டே வாங்கியிருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் இந்த லிங்க் கிளிக்ஸ் ஒர்க் ஆகுது. இதில் இதை விட்டுருங்க, ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு ரீச்சில் இருக்குது. ஸோ எதுவுமே லிங்க் கிளிக் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். லிங்க்கை நீங்கள் அதில் கொடுக்காமல் இருந்தால் லிங்க்கை கொடுங்க, ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட சொல்லலாம். பிகாஸ் நாம் எப்படி அடுத்தவங்களோட பின்னை நம்ம போர்டில் சேவ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம பின்னை அவங்க போர்டில் சேவ் பண்ணுவாங்கல்ல. அப்படி சேவ் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபைலை வந்து யாராவது பார்ப்பாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது அந்த போர்டில் நம்ம பின் இருந்திருக்கும், அதை அவங்க சேவ் பண்ணுவாங்கல்ல. அப்படியே போய்கிட்டே இருக்கும். யார் நம்மளோட பின்னை சேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, பட் சேவ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வரும். பட் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ண நம்மளோட டிராஃபிக், நம்மளோட ப்ரொஃபைலுக்கு வந்து டிராஃபிக் வேற லெவலில் வரும். அப்படி டிராஃபிக் வேற லெவலில் வரும்போது நம்ம மெயின் கண்டென்ட்டை, இது வந்து ஒரு டூல் தான். பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு டூல் தான், மார்க்கெட்டிங் டூல். இதில் நம்ம கண்டென்ட் போடுறது என்னது, மெயின் பர்பஸ் என்னது, நம்மளோட பிளாகாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், வாட்டெவர், இல்லை நம்ம போட்காஸ்டிங், நம்ம யூடியூப் வீடியோஸ், வாட்டெவர் எல்லாம் ரீச் ஆகணுங்கிறக்காது இதில் வந்து நம்ம பின் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அந்த மெயின் கண்டென்ட்டுக்கு நமக்கு நிறைய வியூவர்ஸ் வருவாங்க, இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். போய் பார்க்கும்போது இதில் நம்மளோட போஸ்ட்டை பார்க்குறவங்க 65% வந்து ஃபீமேலாக தான் இருப்பாங்க, 30% தான் மெயில். அது எந்த ஏஜ் கேட்டகரின்னு பாருங்கள், 18 to 20 இதுதான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம போஸ்ட் இருந்தாலே போதும், வேற லெவல் ரீச் கிடைக்கும். இது வந்து என்னோட ப்ரொஃபைலுக்கு மட்டும். நார்மலாக நீங்கள் ஆல் பின்ட்ரெஸ்ட் யூஸர் போய் பாருங்கள், போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 69% ஃபீமேல்ஸ் தான் இருப்பாங்க. அதுவும் இந்த ஏஜ் கேட்டகரியில் தான், ஃபுல்லாக டீனேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற விதமாக நீங்கள் போஸ்ட் போட்டாலே போதும், உங்களுக்கு ரீச் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க நம்மளோட போஸ்ட்டை போடணும். இப்போ நான் நார்மலாக என்னோட போஸ்ட்டை போய் காமிக்கிறேன். இதில் எனக்கு அதிகமாக இம்ப்ரெஷன்ஸ் ஆகிருக்குது, இதுதான் 146. ஆக்சுவலாக இது எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்மி தான், 34 தான் வந்திருக்கு, இது 22 தான் வந்திருக்கு. பார்க்குறாங்க, ஆனால் யாரும் டவுன்லோட் பண்ணி தொலைக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இதோட தாங்க இந்த அனலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் போஸ்ட்டை போடுங்க, கீவேர்ட்ஸ் மெயினாக கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி இந்த கிளைம், திஸ் வெப்சைட் ஹேஸ் பீன் கிளைம்டு அப்படின்றது பார்த்தீங்களா, அது எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே போட்டுருக்கணும். ஸோ என் வெப்சைட் கொஞ்சம் ப்ராப்ளம்னால இன்னொருத்தர் வெப்சைட்டை வாங்கி நான் பண்ணுறேன். அதை எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பிஸ்னஸ் மேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸை வேறு லெவல் ரீச்சுக்கு கொண்டு போகணும், ஆர்கானிக்காக ஃபாலோவர்ஸ் வரணும்னா இந்த பின்ட்ரெஸ்ட் ஃபுல் கோர்ஸை பாருங்கள். இனி ஒரு 3 to 4 வீடியோஸ் தான் பின்ட்ரெஸ்ட் பேஸில் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஏர்னிங்ஸில் என்னென்ன வெப்சைட் இருக்குது, அதுக்கு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், அதில் நம்ம எப்படி ஏர்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் மேன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.